ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரே லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். இது கலெக்ஷன்ஸ்ல வர ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகே, அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ரீசைசபிள் இந்த கான்செப்ட் தான் ரெண்டுத்துக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ். ஸோ சைஸ். இப்போ நம்ம அரே லிஸ்ட் இருக்குல்ல, அதோட சைஸை நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்ல அதோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணவே தேவையில்ல. அதே நீங்க அரே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அதோட லென்த்தை மென்ஷன் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் மெயின் டிஃப்ரெண்ட். அப்புறம் மற்றது எல்லாமே சேம் அதே தான். கீவேர்ட்ஸ் மட்டும் மாறும். இதுல சில ஆப்ரேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஆனா அரேல அந்த ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரே லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அரே லிஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் போடணும், அப்படி இல்லைன்னா லிஸ்ட்டுங்கிற கீவேர்ட் போடணும். லிஸ்ட் இந்த கீவேர்ட் போட்டதுக்கு அப்புறமா லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளதான் நம்ம என்ன டேட்டா டைப் வந்து நமக்கு அரே லிஸ்ட் தேவையோ அந்த டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணோம். நான் இங்கே வந்து ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். என்னோட அரேயோட நேம் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா வெஹிக்கல் அப்படின்னு, நான் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ விஇ அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்ம நார்மலா அரேக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், நியூ இன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோமா, நியூ போட்டு அதுக்கப்புறம் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோமா. இங்க அப்படி இல்லை, நியூன்னு போட்டு அதுக்கப்புறமா இந்த அரே லிஸ்ட் தான் யூஸ் பண்ணோம். நியூ அரே லிஸ்ட் இந்த கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணோம். இது உள்ள டேட்டா டைப் மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணல. இங்க என்ன டேட்டா டைப் ஒரு தடவை மென்ஷன் பண்ணிட்டாலே போதும். ஸோ நம்ம ரெண்டாவது தடவை மென்ஷன் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்ம ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்க என்ன நடக்கும்னா ஒரு அரே லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். அதுக்குள்ள ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த ஸ்பேஸை வந்து எக்ஸ்டர்னும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து அரே லிஸ்ட். இப்போ எனக்கு ஒரு அரே லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இதுல ஆட் பண்ண போறேன். என்ன டீடைல் ஆட் பண்ண போறேன், ஸ்ட்ரிங் எல்லாமே ஆட் பண்ண போறேன். ஸோ நம்ம இதை ஆட் பண்றதுக்கு நம்ம நார்மலா ஒரு அரே எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுவீங்க, ஒரு அதோட இண்டெக்ஸ் போட்டுட்டு அந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணுவீங்களா. ஆனா இங்க அப்படி இல்லை. என்ன உங்களோட அரே லிஸ்ட் நேமோ அதை எழுதிட்டு டாட் வச்சு ஆடுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கார்னு ஆட் பண்றேன். ரெண்டாவது விஇ டாட் ஆட் ஆஃப் பைக் அப்படின்னு ஆட் பண்றேன். கோலன்ல கொடுக்கணும் பைக். அடுத்தது சைக்கிள், மூணுமே நான் வச்சுக்கிறேன். ஆட் ஆஃப் சிஒய்சிஎல். ஓகேவா, ஆட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து மொத்தமா ஆட் ஆயிடுச்சு. ஸோ எந்த வேலையுமே நான் பிரிண்ட் பண்ண சொல்ல, அதனால எனக்கு பிரிண்ட் பண்ணல. இப்போ எனக்கு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். நம்ம நார்மலா ஒரு அரேல இருக்க வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், அதோட இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோமா, சேம் அதே தான் இங்கேயுமே. ஆனா இங்க நீங்க கெட்டுங்கிற கீவேர்டு வச்சே எடுத்துக்கலாம். இப்போ இதோட இண்டெக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், 0. இதோட இண்டெக்ஸ் எனக்கு வந்து 1 இருக்கும். இதோட இண்டெக்ஸ் எனக்கு வந்து 2 இருக்கும். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் இதை எடுக்கணும், இந்த வேல்யூ காருங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்துட்டு எனக்கு எந்த இடத்துலேருந்து அந்த டேட்டாவை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் விங்கிற அரே லிஸ்ட் என்னோடது, விஇ டாட் சேம் அதே தான் கெட் அப்படின்னு போகணும். கெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன வேல்யூ வேணுமோ அதை எடுக்கணும். இங்கே எனக்கு அடிஷனலாக காட்டுது பாருங்களேன், கெட் இண்டெக்ஸ் அப்படின்னு காட்டுதா. ஸோ நான் இங்கே 0ங்கிற இண்டெக்ஸ் போட்டு கோலன் வச்சுட்டு ரன் பண்றேன். எனக்கு காருங்கிறது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல நான் 1ன்னு கொடுத்தேன், சப்போஸ் இந்த இடத்துல நான் 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ எப்படி அரேல டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகுமோ சேம் அதே தான் இங்கேயுமே ஸ்டோர் ஆகுது. ஆனா என்ன மெயின் டிஃபரன்ஸ், இங்க நம்ம இங்க ஸ்டார்டிங்லேயே சைஸ் மென்ஷன் பண்ணல, நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து இன்புட் வந்து இந்த சைஸ் தான் தெரியாது அப்படிங்கிற இடத்துல நீங்க அரே லிஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, இப்போ என்னால் அரே லிஸ்ட்ல ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி அதை கெட் பண்ண மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. நீங்க இதுல இன்னொரு கான்செப்ட் பண்ணலாம். என்னன்னா வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம், செட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்ன, எனக்கு அரே விஇல ஆடுங்கிறதுல காருங்கிறத நான் 0th பொசிஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா இங்க எனக்கு கார் வர வேணாம், அதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது வச்சுக்கிறேன், ஃபிளைட்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, விஇ டாட் என்ன யூஸ் பண்ணணும்னா செட்டுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். நான் செட் பண்ண போறேன். எந்த இடத்துல செட் பண்ண போறேன், கார் இருக்க இடத்துல எனக்கு ஃபிளைட்டுங்கிறத வந்து செட் பண்ண போறேன். ஸோ நான் பொசிஷன் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணும் 0, எனக்கு 0ங்கிற பொசிஷன்ல அடுத்து என்ன ஸ்ட்ரிங் எனக்கு வரணுமோ அதுதான் நான் மென்ஷன் பண்ணோம், ஃபிளைட். ஓகேவா, மென்ஷன் பண்ணிட்டு கோலன் வச்சிடுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன்.
எனக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் இதை பிரிண்ட் பண்றேன். system டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகே ஓகே 0th பொசிஷன்ல இருக்குது நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். ஸோ விஇ டாட் கெட் ஆஃப் 0 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துருமா? அங்கே ரன் பண்றேன். ரன் பண்ணோடனே எனக்கு ஃப்ளைட்டுங்கிறது வந்து வருது. அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா விங்கிற அரே லிஸ்ட்ல செட்டுங்கிற கீவேர்ட் மூலியமா 0th இண்டெக்ஸ்ல ஃப்ளைட்டுங்கிறத வந்து நம்ம செட் பண்றோம். செட் பண்ணதை இங்க கால் பண்றோம். இப்படிதான் வந்து நம்ம செட் பண்ணலாம் இதுல. ஓகே, இதுல வேற என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ரிமூவ் வந்து நம்ம பண்ண முடியும். எப்படின்னா விஇ டாட் ரிமூவ் அதே 0th பொசிஷனை நான் இப்போ ரிமூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரிமூவ் பண்ணிட்டு 0th பொசிஷன் நான் இப்போ பிரிண்ட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் விஇ டாட் கெட் ஆஃப் 0 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? செட் பண்ணிருக்கோம் ஃப்ளைட்டுங்கிறத. செட் பண்ண உடனே அதை ரிமூவ் பண்ணிருக்கோம். ரிமூவ் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்றோம் நம்ம இங்க. ஓகேவா? எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளைட்டுங்கிறது பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம விங்கிறதுல 0th பொசிஷனை ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ண உடனே அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்து சைக்கிள்ங்கிறது வந்து மூவ் ஆயிட்டு எனக்கு சைக்கிள்ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இதை எடுத்துடுறேன் பாருங்களேன். எடுத்துட்டு இப்போ ரன் பண்றேன். இப்போ தெளிவா புரியும் உங்களுக்கு. நான் 0th பொசிஷன் தான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு பைக்குங்கிறது வருது. எதனால பைக்குங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம். ரிமூவ்ங்கிற கீவேர்டு இங்க யூஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா சைஸ். இப்போ வந்து ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரேல உள்ள லென்த் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அந்த அரேயோட நேம் போட்டு அதோட லென்த் எடுப்பீங்களா? ஸோ அதே தான் சேம் இங்கேயுமே. எனக்கு வந்து விங்கிறது என்னோட அரே லிஸ்டா. நான் இங்க என்ன பண்ண போறேன்னா எனக்கு சைஸ் வேணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணோம்? வி டாட் சைஸ் ஆஃப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணானா இந்த விங்கிற அரே லிஸ்டோட சைஸ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஸோ ரன் பண்றேன். எனக்கு 3ங்கிறது வந்து இருக்கு. நான் இங்க எந்த வேல்யூவும் கெட் பண்ணல, எந்த வேல்யூவும் ரிமூவ் பண்ணல, எதையுமே வேற எந்த ஆப்ரேஷனுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. நான் சிம்பிளா ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிட்டு அதோட சைஸை மட்டும் பிரிண்ட் பண்றேன். ஸோ சைஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா சைஸுங்கிற கீவேர்ட் மூலியமா சைஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம மெயினான ஆப்ரேஷன் போக போறோம். இதுல இருக்க எல்லா வேல்யூஸையும் எனக்கு ஒன்னுக்கு அடுத்து ஒன்னா பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம நார்மலா ஒரு அரேல இருக்க வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? ஃபார் லூப் மூலமா ஆக்சஸ் பண்ணுவோமா? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0ல ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தென் எதுவரை எனக்கு வரணும்னா விஇ டாட் நம்ம அங்க லென்த் யூஸ் பண்ணுவோமா? இங்க சைஸ் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐ வந்து எனக்கு பிளஸ் பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிரிண்ட் பண்ணுமா? ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு அரே இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். விங்கிறது என்னோட அரே நேம்னா போட்டு இங்க ஐ நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐ இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்கோ பிரிண்ட் ஆகணும். ஆனா எனக்கு அப்படி இங்க பிரிண்ட் பண்ண முடியாது. இது அரே லிஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ விஇ டாட் கெட்டுங்கிற கீவேர்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா அதுல என்ன இண்டெக்ஸ் வருதோ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கார் பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்து பைக் பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்து சைக்கிள்ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து நார்மல் ஃபார் லூப். ஃபார் ஈச் லூப்மே சேம் இதே கான்செப்ட் தான். ஃபாருங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றோம். என்ன டேட்டா டைப்போ அதை முன்னாடியே மென்ஷன் பண்றோம். ஸ்ட்ரிங் எனக்கு நேம் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எதுல இருந்து எனக்கு வேல்யூஸ் எடுக்கணும்? விங்கிற அரே லிஸ்ட்ல இருந்து எனக்கு வேல்யூஸ் எடுக்கணுமா? ஸோ வின்னு மென்ஷன் பண்ணிட்டு சேம் அதே மாதிரியே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். பிரிண்ட் எல்என் கொடுக்குறேன். எனக்கு அப்பதான் அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். ஓகே, எதுக்காக நம்ம அரே இது ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்றோம்? ஃபார் லூப் நார்மலா இருக்குல்ல, எதுக்காக ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்றோங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? இங்கேயுமே இப்போ நமக்கு கார் பைக் சைக்கிள் அப்படிங்கிறது தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படிதான் நம்ம ஒரு அரே லிஸ்ட்ல இருக்க வேல்யூஸை கெட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அப்புறம் அதோட சைஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய்.